அவ்வளோதான் தான் இன்றைக்கு. எங்கே 3-4 மீன் தான் கிடக்கு. எங்களுக்கு தான் தர காணும் போல கிடக்கு. காணுமா எல்லாரும் இழுத்துக்கொண்டு அடுத்த குளத்துக்கு இறக்கி விட்டா. காற்றுக்கு சும்மா அங்கேயும் மிஞ்சையும் திட்டுப்புது வள்ளத்தை குளத்து மீன் மண்டை போய் கண்ணாலண்ணே அண்டை குறுக்கா ஒன்றுலாம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி உண்டு. அதை விட விடிய வரலனாக்கா போய் குளத்தில் உட்டனை மீன் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கு சமைக்க போகிறோம். ஏன்னா நிறைய நாள் ஆகுது இந்த மீன் சமைச்சும். அதோட வந்து இன்றைக்கு ஒரு சட்டப்படி கிராமத்து ஒரு சமையல் அப்படி தானே. இந்த மீனாண்டாலே வந்து நிறைய புளி விட்டு தான் வைக்கப்படும். பொதுவாக மீன் குழம்புக்கு புளி கூட வேணும். இந்த மீனை பொறுத்தளவில் இப்போ திலாப்பியா மீனை பொறுத்தளவில் வந்து நிறையவே பல புளி விட்டு வச்சா அது உண்மையிலுமே நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதோட வந்து புளியானமும் வச்சுக்கொள்ளலாம். அந்த காய்ச்சல்கள் தனிமணங்கள் வந்தாங்களுக்கு வந்து புளியானம் வச்சு கொடுத்தா அவ்வளோ சத்தம் அந்த வாய்க்கீரமாக இருக்கும் என்று சொல்லி கொள்ளுவினா. அப்போ நாங்கள் வந்து நல்ல ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இதில் பாருங்க இவ்வளவு நீர்க்காகம் இருக்குது அந்த குளத்துக்குள்ளே. தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்தி கொண்டிருக்குது அப்படியே பெரிய கூட்டமாக. பறக்கிறத பார்க்கவே ஆசையாக இருக்கு. எப்படி நீந்தி கொண்டிருக்கணும் மட்டும் பாருங்க. அதை விட இந்த பறவைக்கு ஒரு விஷயம் இருக்குது. தண்ணிக்குள்ளே தாண்டு நீந்தி போட்டே டக்குண்டு எழும்பி பறக்கும். இப்போ மற்ற பறவைகளெல்லாம் நனைஞ்சிட்டுண்டா பறக்காது. இந்த பறவை வந்து அப்படி இல்லை, தண்ணிக்கு தாண்டுட்டே பறக்கும். இதில் பாருங்க அந்த பெரிய ஒரு கொக்கொண்டு நீந்தி கொண்டு இருக்கு. இது வந்து வெளிநாட்டு கொக்கு. பேர் எனக்கு சரியாக தெரியல இப்படி நீந்தி கொண்டு போகுதுன்னு. இவ்வளோ காற்று அடித்தா அந்த அலைக்கும் சும்மா அப்படியே சாதாரணமாக நீந்தி போய் கொண்டிருக்கு. எப்படி எழும்பி பறக்குதுண்டு பாருங்க. இப்போ வந்து குளத்தடிக்கு வந்துட்டேன் மீன் மண்டை. பாருங்கள் தண்ணி எப்படி வத்திட்டுதுண்டு. அங்கங்கே ஒரு பள்ளம் நிற்குது. தண்ணி மட்டும் நல்லா வற்றி கொண்டு வந்துடுச்சு. இந்த வெக்கைக்கும் காற்றுக்கும் பயங்கரமாக வத்திட்டு தண்ணி. அலே அடிக்கிற அடியாக பாருங்க. கீழே வந்துட்டேன் குளத்துக்கு. இந்த காற்றுக்குள்ளேயும் பாருங்கள் வலிச்சு கொண்டு ஒரு ஆள் போய் கொண்டு இருக்கிறாரு. பலி எடுக்கிறதுக்குன்னு நினைக்கிறோம். அப்படியே அதில் ஒரு ஐயா நிற்கிறார். அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி மீன் கிடக்குதோ உண்டு. இங்கே பாருங்க கிடக்கு மீன். இதானுங்கடா பழைய ஜப்பானடா. திலாப்பியா இல்லை, இது அந்த முந்தின ஜப்பான். தம்பி கை வைக்காங்க. இதுண்ணா கஜப்பட்டியாண்ணா? கஜப்பட்டியாண்ணா. அலே அடிக்கிற அடிதான் சொல்லி வேலை இல்லை. இன்றைக்கு மானம் வந்துட்டார். அப்படியே அந்த போட்டில் போய் பார்ப்போமா. இப்போ அதில் வந்துட்டு கொண்டிருக்கிற போட்டும் வள்ளமும் வந்து கரைக்கு வரும். இப்போ அதில் மீன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். முதல் போய் பார்த்தான்னுட்ட மீன் இருக்குது தான், இல்லையாண்டு இல்லை, அவ்வளோ கணக்காக இல்லை. இப்போ இதில் பார்த்து கணக்காக கிடந்தால் இதில் வேண்டுவோம். அங்கேருந்து வரைக்கும் காற்று வளத்துக்கு டக்கண்டு வரும். இங்கேருந்து போயக்குள்ளே செட்டியான கஷ்டம். காற்றுக்கு சும்மா அங்கேயும் மிஞ்சையும் திட்டுப்புது வள்ளத்தை
சரியா வந்துடுது. பிடிச்சி இழுத்து ஏற்றி விடுவோம். என்ன பிடிச்சி இழுத்து ஏற்றுறதா? மீன் எடுக்கலாமா? பிடிச்சி ஏற்றினா அப்படியா? ரைட். 7 காணுமா? எல்லாரும் இழுத்துக்கொண்டு அடுத்த உலகத்துக்கு இறக்கி விட்டா. என்ன மீன் இருக்கா வரைக்கு? எங்க 3-4 மீன் தான் கிடக்கு. எங்களுக்கு தான் தர காணும் போல கிடக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே என்ன பெரிய ஜப்பான் 4. இன்றைக்கு தொழில போய் இதுதான். இன்றைக்கு தொழிலுக்கு போய் பெரிய மீன் ஒரு 3 மீனும் ஒரு இறாலும் 2-3 ஒட்டியும் கிடக்கு. உயிர் இருக்கா? உங்களை வந்தால் இன்றைக்கு அவருக்கு உழைப்பு. என்னடா காற்று சரியான காற்று. இதுக்கு மீன் படுறப்ப குறைவாம். இங்கே ரத்தம் வருது. என்னடா காலில் மீன் விழுந்து குத்தி விடுது. மீன் முள்ளு. ஒரு பெரிய மீனும் 2 அளவான சின்ன சின்ன ஒட்டி மீனும் 500 ரூபா. இப்போ இன்னும் ஒரு 500 ரூபாய்க்கு வேண்டணும். மீன் கூடக்க ஓட்டாச்சு. என்ன இறால் காலெல்லாம் முறிக்கிறீங்க? அவ்வளோந்தான் இன்றைக்கு. இப்போ ஒரு போட்டில் 500 ரூபாய்க்கு மீன் வேண்டிட்டோம். அது காணாத இன்னும் ஒரு 500 ரூபாய்க்கு வேண்டணும். இன்னும் ஒரு போட் வந்துகிட்டு இருக்குது. அதில் பார்த்து வேண்டுவோம். இதுலேயும் பாருங்கள், அப்படியே ஒரு ஆள் தான் பாரு பலிக்காமலே இப்படி வருதுண்டு. விரைக்குள்ளே அப்படியே வரும், போய்க்குள்ளே தான் பிரச்சனை. தனியாகவே இழுத்து ஏற்றுறாரு. அவ்வளவு பேரம் இல்லை. இது பைவர்றானு மீன் எடுக்கலாதான்னு கேட்டேன்னு அண்ணன் சொல்கிறார். மீனை தான் குளத்தில் தேடி கொண்டு திரியிறாரான்னு 2 மீன் தான் கிடக்கா. இவருங்க என்ன சைஸ்? 2 மீன் தான். இங்கே 2 மீன் தான். பெரிய மீன் அவ்வளவுதான். தண்ணி வத்த கொக்கு பிள்ளையாக்கள் எல்லாம் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதோட அங்கே பாருங்க, மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டிருக்கு. எப்படி இருக்கு பார்க்க? சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படியே குளத்தை சுற்றி வரலாம். மாடுகளெல்லாம் இங்கேயே கிடந்துட்டு போலடாது இரவில். குளத்தை ஒரு நாளைக்கு அப்படியே சுற்றி வரணும். என்ன சைஸ்களில் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு திலாப்பியும் இங்கே வந்து ஏற்றுமதிக்காக வச்சுருக்கணும். ஒரு இதாக பிரிக்கணும். இப்போ நாங்கள் இதுலேயும் ஒரு 500 ரூபாய்க்கு வேண்டுறோம். தம்பி பேக்க பிடிங்க. வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய்க்கு அதில் வேண்டினாங்க. 3 மீன் காணும். 1000 ரூபாய்க்கு வடிவாக காணும். போமன் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். ஒவ்வொரு துண்டுகளும் இப்படி இருக்குங்க. ஒட்டி மீனும் கிடக்கு, திலாப்பியாவும் கிடக்கு. இது இந்த ஒட்டி மீன்
இது வந்து திலாப்பி ஒட்டி மீன் வானூறு வடிவாக இருக்குது. இதை நாங்கள் ஒட்டியான்னு சொல்லுவோம். மட்டக்களவு பக்கம் இது என்னென்னு சொல்லுவீங்கன்னா செப்பலோ அப்படியோ தெரியல. சொல்லுங்க. கூடுதலாக அந்த நாங்கள் ஒட்டி மீன் சொல்கிறது இந்த குழந்தை கடைச்சாக்களுக்கெல்லாம் தேடி தெரிஞ்சு கொண்டு வேணும் அந்த ஒட்டி மீன். பட்டியல் மீன் அரைச்ச கறி வைக்கிறது. திலாப்பியாக அரைச்ச கறி வச்சு கொண்டுறாங்களா வந்து என்ன செய்யப்படுறேன், உப்பும் மஞ்சளும் போட்டு அப்படியே பிரட்டி கலவி எடுப்பேன். அதுக்கு முழுக்க வழியால் போகுது ஒரு மஞ்சள். இப்படி கழுவி எடுத்தாச்சு. குளத்தில் போய் உடனே வண்டி கொண்டு வந்து உடனே சமைச்சு சாப்பிட அந்தளவு ஒரு சுவையாக இருக்கும். கொஞ்சம் சின்ன வட்ட மீனெல்லாம் பொரிக்கிறாரு பொரிக்கிறோம் நல்ல மெல்லி சாப்பிட்டு வச்சுருக்கு. இதை வந்து நாங்கள் கறியை வைக்கிறோட பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நல்ல வடிவாக வெட்டி அதோட மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்துட்டேன். இந்த மீன் குழம்பு வந்து கூட்டி தான் வைக்க போகிறோம். தாளிச்சும் வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி வந்து பொரிச்சும் வச்சுக்கொள்ளலாம் இந்த மீன் குழம்பை வந்து. ஆனால் இது இந்த மீனில் வந்து கொழுப்பு தன்மை கூட இருக்கிறபடியாக பொரிச்சு வைக்கிறத விட கூட்டி வைக்கிறது தான் நல்லா இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், மீன் குழம்பை கூட்டுவோம். வேணா மீன் குழம்புக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து பழப்புளி வந்து நல்ல திக்காகவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து கூடுதலாக விட்டுக்கொள்ள வேணுமென்றதுக்காக நல்ல வடிவாக திக்காக கரைச்சி நிறைய புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாய். இந்த மீன் கறிக்கு வந்து உள்ளி வந்து சேர்த்துக்கொள்ளலாம், உள்ளியை வந்து இடிச்சும் போட்டுக்கொள்ளலாம், நாங்கள் வெட்டி தான் போடுறோம். அதோட வந்து வெந்தயம் போட்டுக்கொள்வோம். வெந்தயம் போடக்க இன்னும் நல்ல சுவையாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதோட வந்து அதோட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். காட்டுக்கு பறந்துடும் வேணாம், கவனம். இப்போ கூட்டி வைக்கிற குழம்பண்டபடியாக நாங்கள் முதல்ல அந்த ரெண்டு எல்லாம் எடுத்த பாலை ஒன்றாவே சேர்த்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா பாலெல்லாம் விட்டுட்டோம். அப்படியே நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இந்த உப்பு அதோட வந்து புளி இந்த தூள் எல்லாம் வந்து நல்லா அப்படி நல்லா சேரத்தக்கன கலந்து விட்டேன். சரி, கலந்து விட்டு கொதிக்க வச்சு வைக்கணும். சரியாண்ணா, நல்ல ஒரு திக்கான குழம்பாக இருக்கும். கூட்டு குழம்பு. இதில் தனியாகவே இப்போ பால் விடாமலுக்கு புளி இருக்குதானே, புளியிலேயே தனியாக அப்படியே இந்த கறி வந்து வச்சு கொள்ளலாம். அதுவும் வந்து இன்னி இல்லைன்ற ஒரு சுவையாக இருக்கும். அதை வந்து இப்போ 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், பழுதாகாது. இப்போ நார்மலாக நாங்கள் அப்படியே பால் விடாமலுக்கு அப்படி புளியில் வைக்கிற கறியை வந்து வழியில் சும்மா 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அடுத்த நாள் இப்போ இன்றைக்கு வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு இப்படியோ ஒரு சூடு காடி போட்டு சாப்பிடலாம், நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இப்போ நாங்கள் இனி வந்து அடுப்பை மூடி அப்படியே கொதிக்க விடுவோம். என்ன அடுப்பு எரிய தொடங்கிட்டுது, அப்படியே நாங்கள் அடுப்பில் வைப்போம். குழம்பு வந்து கொதிக்கட்டு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். கொதிச்சு கொண்டு இருக்குதே என்ன, இன்னும் கொதிச்சு கொஞ்சம் பத்த வேணும். ஆனால் பாருங்க இந்த சைட்டால் அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு மீன் இருந்தபடியாக இப்படியே பாருங்க எண்ணெய் குழந்த மாதிரி வருது. இப்போவே இன்னும் கொதிச்சு கொண்டு வேற எங்களுக்கு நல்லாவே திக்கான குழம்பாக வந்துடும். இதுக்கு என்ன செய்யப்படுறோம்னா, இதுக்கு வந்து இந்த நாங்கள் ரம்பையில் இருக்குதான் அது வந்து போட்டுக்கொள்ளலாம், கருவாயிலையும் போட்டுக்கொள்ளலாம், கிணக்கையில் வந்து இந்த கருவேப்ப மீனோடு சேர்த்து போட்டுக்கொள்ளலாம், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அதை வந்து பிடுங்கி போட்டுக்கொள்வோம். என்ன கருவாயிலேன்னு பார்த்தீங்கன்னா கருவா மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இது ஒரு சின்ன கருவா,
அங்கே பின்னுக்கு பெருசு நிற்குது, இது வந்து சின்ன எனக்கு தேவையில்லை. ஒரு இல்லை சின்ன நோம்பலாய் ஒட்டிலையே பிடுங்கி ரம்பையிலையும் ஒரு இலை பிடிக்கும் கொண்டாங்க. நான் கருவேப்பிலையில் வச்சுருக்கிறேன். இப்படியே ரம்பையிலையும் உண்டு. கணக்கை போட்டால் அப்புறம் இறைச்சி கறி மாதிரி இருக்கும். இதை கழுவி போட்டு போடுவோம். இப்போ திறந்துட்டு நாங்கள் வந்து போட்டுக்கொள்வோம். ரம்பையில் கருவாயில் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் பிச்சே போட்டுக்கொள்ளலாம் கையால். அதை வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். இப்படி ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு கொதிச்சு கொண்டு விரட்டுக்கு மூடி விடுவோம். கறி கொதிச்சு கொண்டிருக்க. இஞ்சால சோறும் மீன் பொரியலும் சொதியும் பழம் அதோட கறிய பாப்பமேண்ணா. நல்லா கொதிச்சு வத்தி கொண்டு வந்துட்டு தானே கொதிச்சு அப்புறம் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். இல்லை அடுப்பு பெருசு எரியலை தானே, இதுலேருந்தே போடுவோம் என்ன. இப்போ வந்து சுட சுட அப்படியே மீன் குழம்பு எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்படியே இந்த கரையாமல் கொள்ளாமல் நல்ல அப்படி துண்டாகவே இருக்குது. நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து புழுங்கல் அரிசி சோறு. நிறைய கறி இல்லை, ஒரு மீன் குழம்பு, ஒரு சொதி, ஒரு பொரியல், அந்த மாதிரி ஒரு சாப்பாடு. தனியாக மீன் குழம்போடையே சாப்பிடலாம், நல்லா இருக்குது. மற்ற இதெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் பார்த்துறீங்க தான். நான் வேண்டைக்குள்ள எந்தெந்த பெரிய மீன்கள் உண்டு, அதை விட பெருசு கிழமை இருக்குது. கரநாள் தான் மீன் கறியும் சாப்பிட்டு, இந்த மீன் கறியும் இனிமேல் நல்லா சுவையாக இருக்குண்ணே. இன்றைக்கு நிறைய நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு சாப்பாடு. கூடுதலாக இதை சமைச்சு கொள்வது. ஆனால் குளத்து மீன் மண்டை போய் கண்ணாலண்ணே அண்டைக்கு ஒருக்கா ஒன்றினாங்க. ஒரு 2 கிழமையும் 3 கிழமை இருக்கு முன்னே. அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் போயிருக்கிறோம். இப்போ அங்கேயும் கொஞ்சம் மீன்கள் பார்த்தா குறைவு. காற்றுக்கு வந்து வலியெல்லாம் வந்து ஒதுக்குதான். ஆனால் காற்றுக்கும் தண்ணி அப்படியே வத்திக்கொண்டு போகிறது தெரியுது பார்க்கக்கூடிய மாதிரி. உண்மையிலேயே அந்த குளத்து மீன் இருக்குது தானே, அதுலேயே இந்த தலை மீன் இருக்குது. தலை சாப்பிட்றதுலேயே ஒரு தனி சுவை ஒன்று இருக்குது. அதுக்கு தலை நல்ல விருப்பம். அப்படியே கடிச்சு இழுத்து சூப்பி சாப்பிட்டா அதுலேயே ஒரு சுகம், தனி சுகம் உண்மையிலேயே தான். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். அதோட இங்கே பிலாப்பழமும் கிடக்கு. இதோட இன்றைக்கு முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.